பாரதிய ஜனதா கட்சியின் மேலேயே பல புகார்கள் இருக்கிறது. அதை பத்தி அவங்க பேசுறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா? நேத்து கும்பகோணத்துல ஒரு தனியார் கலைக்கல்லூரியை சேர்ந்த ஒரு மாணவி புகார் தெரிவித்திருக்கிறாங்க. அந்த நிர்வாகி நாம் தமிழர் கட்சியோட தொடர்புடைய நிறுவனம்னு சொல்லப்படுகிறது. அந்த மாணவிக்கு நீதி கேட்டு இவர்கள் எல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்களா? அப்போ இதுல என்ன போராடுவதனுடைய நோக்கம் என்ன? அண்ணா பல்கலைக்கழகம் சிண்டிகேட்டும் செனட்டும் கூடி விவாதித்து முடிவெடுக்குது. அடுத்து மாணவர்களுடைய பாதுகாப்புக்கு என்ன செய்யலாம்னு. அதுக்கு ஆரோக்கியமா ஏதாவது ப்ரொபோசல் இருந்தா கொடுங்க, பேசலாம். அதை விட்டு விட்டு அரசு நடவடிக்கை போதல அப்படின்னா அரசு குற்றம் சுமத்தப்பட்ட நபரை கைது செய்தாச்சு. அடுத்த கட்ட விசாரணையை நீதிமன்றம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கண்காணிப்புல விசாரணை நடைபெறுகிறது. இப்ப இதுல என்ன சிக்கல்? புதுசா ஏதாவது பிரச்சனையை கண்டுபிடிச்சிருந்தா இதுவுமே அண்ணாமலையே எஃப்ஐஆர் லீக் பண்ணதனுடைய விளைவாகத்தானே இப்ப இந்த போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்டதெல்லாம் எதுக்காக? குஷ்புனுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? பெண்கள் பாதுகாப்புக்காக. குஷ்பு அந்த மேடையில் பேசும் பொழுது மைக் ஆஃப் பண்றாங்க. அப்ப அந்த கட்சிக்குள்ளேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண்களுக்கு பேச்சுரிமை இல்லையா? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல. பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்துல எந்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முன்வைக்கவில்லை. அவர்களுடைய போராட்டம் என்பது அட்டென்ஷன் சீக்கிங்காக, ஒரு கவன ஈர்ப்பு, தங்கள் பக்கம் கவனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நடத்தப்படுது.